வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 28/1/2024 தை மாதம் 14ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமையான ஓய்வு நாள். மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். குடும்பத்திற்கு தேவையான விஷயத்தை செய்து முடியுங்கள். தொலைதூரத்தில் இருந்தாலும் வீடியோ காலிலோ இல்லை ஃபோனிலோ குடும்பத்திற்கு தேவையான விஷயத்தை கண்டிப்பாக செய்யுங்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு என்று இருந்து கொண்டு குடும்பத்தை சிறிது நாட்கள் பார்க்காமல் இருந்திருப்பீர்கள். அந்த கேப்பை சரி செய்து கொள்வது இன்று மேஷத்துக்கு முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, எல்லா உறவுகளுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய புகைச்சல்களை சரி செய்து கொள்ளுங்கள். அதை இன்னும் வழக்கு கொண்டுவது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும். பணத்தட்டுப்பாடு தீர்வதற்கு குடும்பத்தை நிம்மதியாக வைத்து கொள்ளுங்கள். வெளியிடத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தேவையில்லாமல் சிலரை பகைத்து கொள்வது வரக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எனவே வார்த்தைகள் விஷயத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்றத்தை தரும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த மனபாரம் குறையும். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம் என்று காணப்படும். ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதற்கு தயாராகி கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை, சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் நீண்ட நாட்களாக செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு காரியம் கை கொடுப்பது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். துணை அல்லது துணைவியாருடன் இருந்த கருத்து வேற்றுமைகளை நீங்குவதற்கு நீங்கள் வெள்ளை கொடி காட்டுவதன் மூலமாக சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தி கொடுக்கும். பயணங்கள் சிலருக்கு போர் அடித்தாலும் கண்டிப்பாக அவாய்ட் செய்ய முடியாத அளவுக்கு பயணங்கள் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நல்ல அனுகூலம். ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அரசுத்துறை அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய கௌரவம் ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது நன்மையான சூழ்நிலை காணப்படும். திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். சுபவிரய பிராப்தங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பழைய கடன்களை பைசல் செய்வதற்கு புது கடன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். விலை உயர்ந்த பொருள்களை கையாளுகின்ற சமயத்தில் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும். புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். குடும்பத்தில் புது உறவுகளுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி லாபத்தை ஏற்படுத்தி தரும். தொழில் சார்ந்த விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மையான சூழ்நிலை கழிந்து வரக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படும். திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு அனுகூலத்தை தரும்.
லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பயணங்கள், வெளியிடத்துக்கு செல்வது, குடும்பத்தில் புது உறவுகளுக்கு உண்டான அமைப்பு, தொழில் சார்ந்த விஷயத்திற்காக பயணங்கள், யோகமும் அனுகூலமும் காணப்படும். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் ஒன்று கண்டிப்பாக வெயிலை கண்டு பனி போல் விலகுவது மனதில் தெளிவை ஏற்படுத்தும். பணத்தட்டுப்பாடு தீரும். திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தையும் அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த கஷ்டத்தை தீர்த்து கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளியிடத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் ஏற கட்டிவிட்டு குடும்பத்திற்கு தேவையான விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்களுக்கு ஓய்வு தேவை என்பதனால் ஓய்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். இல்லை எனக்கு இது செய்ய முடியவில்லை என்றால் அது அப்படி ஆகும், இது எப்படி ஆகும் என்று பதட்டம் வேண்டாம். ஒன்றும் குடிமொழிகி போயிடாது. குடும்பத்திற்கும் உங்கள் தேக ஆரோக்கியத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மேலதிகாரிகள் சொல்லிய விஷயத்தை மட்டும் எழுதி வைத்து கொண்டு சரியாக முடித்து கொடுப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த கஷ்டத்தை தீர்த்து கொடுக்கும். குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். குடும்ப விஷயத்துடன் குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்களாக பார்த்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடவே கூடாது. இரத்தபந்த உறவுகள், உறவினர்கள் விஷயத்தில், பூர்வீக சொத்து விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். எதிரிகள் விஷயத்தில் அந்த பதட்டம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் லாபத்தை ஏற்படுத்தி தரும். மேலதிகாரிகளை சந்திக்கக்கூடிய பிராப்தம் மனதிற்கு தெளிவையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தருவதற்குண்டான முயற்சி வெற்றி திருவினையாக்கும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.